1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சு வாழக்கூடிய பனையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை. அப்போ உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க, எச்சரிச்சுக்கிறது தான் பனை மரம் செத்து நிரூபிக்குது. பாக்கு மரம் தென்னை மரம் செத்து நிரூபிக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கடையில வாங்கி தண்ணி குடிச்சிடுறேன். மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புலியோ கரடியோ என்ன செய்யும்? அதெல்லாம் செத்துரும். அதெல்லாம் செத்தா நான் மட்டும் இப்படி வாழுவேன். இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல, ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல, அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருதுங்க. அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சம் சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன? அப்ப நான் உணவை சாப்பிடல, நஞ்ச உண்ணுறேன். பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது காரணம் என்ன? புகைச்சிச்சா, இல்ல போதை பொருளை குடிச்சிச்சா, இல்ல கஞ்சாவின்னு எதுவும் போட்டுச்சா, இல்ல எப்படி புற்றுநோயோட பிறக்குது? நீர் நஞ்சாயிருச்சு, உணவு